Hello traders, trading fighters, welcome to TVM Trader. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ லாஸ்ட் டே எல்லாரும் நல்லா ட்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ட்ரேட் பண்ணாதவங்க ட்ரேட் பண்ணாதவங்க இல்லை லாஸ் ஆனவங்க அது ஒரு லேர்னிங்காக எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரென்கோ சார்ட்டுன்னு சொல்லி ஒரு சார்ட் இருக்குது. அந்த சார்ட் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், அது சார்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் சார்ட் தான் நம்ம மேக்ஸிமம் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம். ஆனால் ரென்கோ சார்ட்னு ஒரு சார்ட் இருக்குது. அது எதுனா ஜெரோதால போயிட்டு, ஜெரோதா அக்கௌண்ட் இருந்தால் ஜெரோதால, மற்ற ப்ரோக்கர்ஸ் எப்படி என்னன்னு தெரியல. ஸோ ஜெரோதால போயிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு சார்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து நிஃப்டி ஜூன் 25,000 கால் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து 1 மினிட் கேண்டில் ஸ்டிக்ஸில் இருக்குது. கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸில் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து MACD ப்ளஸ் 1 மினிட் சார்ட் வச்சுருக்கேன். நம்ம 3 மினிட்ஸ் கூட வச்சுக்கலாம். 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் அந்த மாதிரி. ஸோ நம்மளோட கன்வீனியன்ட். லைக் இதில் நான் வந்து பிவோட் பாயிண்ட்டும் சேர்த்து பிவோட் அந்த சார்ட்டையும் நான் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் பிவோட்டு. ஸோ லெட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து இப்போதைக்கு ரிமூவ் பண்ணுவோம். ஓகே, ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து இதில் கீழே அப்படியே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகேட்டர் டைப்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து இந்த ஹிக்கினாசி, காகி அதில் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ரென்கோவை சூஸ் பண்ணிக்கோங்க. ரென்கோ சூஸ் பண்ணிட்ட அப்புறம் இந்த மாதிரி பாக்ஸாக வரும். இந்த மாதிரி பாக்ஸ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அது வந்து ப்ரைஸு. ஒரு பாக்ஸ் வந்து இத்தனை ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. இப்போது நான் வந்து எனக்கு வந்து ஒரு 5 ருபீஸ் இல்லை 10 ருபீஸ் ஒரு பாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு பாக்ஸும் ஒவ்வொரு ப்ரைஸு. இது வந்து நம்ம அந்த கேண்டில் ஸ்டிக்ஸில் ஹை ஓப்பன் க்ளோஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு பாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸு. லைக் இப்போ இந்த ஒரு பாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 10 ரூபாய் அப்படின்னு சொல்லி வச்சிங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ் வந்து 10 ரூபாய் இருக்கும். அடுத்த பாக்ஸும் 10 ரூபா இருக்கும். அது மேலே போனாலும் சரி கீழே போனாலும் சரி. ஓகேங்களா? இது ஒரு 10 ரூபா, இது ஒரு 10 ரூபா, இது ஒரு 10 ரூபா. ஓகேங்களா? இது அந்த இந்த கேண்டில் ஸ்டிக்ஸில் வந்த மாதிரி இப்படி ஹை இப்படிலாம் எதுவும் வராது. இது வந்து ஹை, இது லோ, இது ஓப்பனு, இது க்ளோஸு அந்த மாதிரிலாம் இங்கே எதுவும் இருக்காது. ஸோ என்னன்னா இந்த ஒரு பாக்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அந்த நம்ம நம்ம செட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல இந்த பாக்ஸ் ஃபார்ம் ஆகலாம், இல்லை 2 மினிட்ஸில் ஃபார்ம் ஆகலாம். ஓகேங்களா? இது 1 மினிட்ல கூட ஃபார்ம் ஆகலாம், 2 மினிட்ஸில் கூட ஃபார்ம் ஆகலாம். இது வந்து அது வந்து அந்த மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை பொறுத்து அந்த பாக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் சூஸ் பண்ணல அந்த இடத்த போயிட்டு இந்த ரென்கோன் இருக்குல்ல அது பக்கத்தில் செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸை சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே நான் 10ன்னு போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து 10 ஒரு அந்த பாக்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10. நம்ம இப்போ அதை 10 இல்லையான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுவோமா? நீங்கள் என்ன பண்ணுங்க, நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 10:24க்கு இதில் நான் ஆக்சுவலி சூப்பர் ட்ரெண்ட் ஒன்று போட்டு வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 10:24க்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே எவ்வளோ எங்கே முடிஞ்சிருக்கு அப்படின்னா 168 சம்திங். ஓகேங்களா? 169 இங்கே இங்கே 179, அதாவது 10 ரூபா. 169 179 இங்கே 189 இல்லை 190 தானா? ஆமாம், ஐ திங்க் 170 தான் முடிஞ்சிருக்கு. 170 வச்சிங்கன்னா 170, இது 180, 190, அதுக்கடுத்து 200 அப்படின்னு சொல்லிட்டு 10 போகும். 10 நான் 10 ருபீஸ் வச்சிருக்கேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து 16ஆம் தேதி, அதாவது 10:24க்கு ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்து வந்து 10:27க்கு இன்னொரு 10 ரூபா ஏறி இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே 10:27க்கு இன்னொரு 10 ருபீஸ் ஏறி இருக்கு. 10:30க்கு வந்து இன்னொரு 10 ரூபா ஏறி இருக்கு. இந்த கீழே இங்கே டைம் காட்டுதுல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒவ்வொரு கேண்டிலும் நம்ம 10 ருபீஸ் செட் பண்ணல அந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் வந்து இதில் வந்து 20 ருபீஸ் செட் பண்ணுறேன் பாருங்களேன். 20 ருபீஸ்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கும். 20 என்டர் தட்டிக்கோங்க. இப்போது ஒவ்வொரு கேண்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ்.
அது மேலே அப்பில் இருந்தாலும் சரி, டவுனில் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 340 இதோடய பார்த்தீங்கன்னா 360. அதுக்கடுத்து 360லேருந்து 380. 380லேருந்து பார்த்தீங்கன்னா 400. 400லேருந்து 420. 420 அதுக்கப்புறமேட்டு அதால் மேலே போக முடியல. அதுக்கப்புறம் கீழே வருது. 420லாம் என்ன வரும்? 380. அதுக்கப்புறம் 360. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரென்கோ சார்ட்டு. ஸோ இந்த சார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் திரும்ப 10 ருபீஸ்ன்னு வைக்கிறேன். ஸோ 10 ருபீஸ்ன்னு வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு 10 ருபீஸ்ல நான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னா நீங்க ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சார்ட் இருக்கு. ஸோ இதுக்கேத்த மாதிரி நீங்க ட்ரேட் எடுக்கலாம். இதுலயும் நீங்க ஸ்டாப் லாஸ் எல்லாமும் போட்டுக்கலாம். பட் இத வந்து நீங்க லைவா மார்க்கெட் இருக்கும்போது அனலைஸ் பண்ணணும். ஏன்னா, இது கொஞ்சம் எப்படி இது ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஸோ நீங்க இப்போ இந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னா, இந்த இந்த கேண்டில் முடிச்சிரும். இந்த கேண்டில் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கேண்டில் இப்படி மேல போற மாரி போகும். இல்ல கீழ வர மாரி வரும். ஸோ ஒன்ஸ் அந்த பிரைஸ் அட்டைன் பண்ணிடுச்சுனா தான், அது வந்து அந்த கேண்டில் இந்த பாக்ஸ் வந்து குளோஸ் ஆகும். சரிங்களா? நீங்க லைவ் மார்க்கெட்ல இத அனலைஸ் பண்ணி பாருங்க. நீங்க பேப்பர் ட்ரேடோ, இல்ல நீங்க சும்மா சின்ன குவான்டிட்டில ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கேத்த மாரி பாருங்க. இந்த மாரி ஒரு சார்ட் ஒண்ணு இருக்கு. இதுல நெறைய ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க. நான் வந்து சூப்பர் ட்ரெண்ட் பிளஸ் MACD அப்புறம் மூவிங் ஆவரேஜ் இத அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ நீங்க அதுக்கேத்த மாரி இத ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரென்கோ சார்ட்னா என்னன்னா, பாக்ஸ் பை பாக்ஸா வந்து ஃபார்ம் ஆகும். பிரைஸ்க்கு ஏத்த மாரி ஒவ்வொரு பிரைஸ்க்கு ஏத்த மாரி நீங்க 10 ரூபீஸ் செட் பண்ணலாம். இல்ல 20 ரூபீஸ் செட் பண்ணலாம். ஸோ அதுக்கேத்த மாரி இது ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆ இது இதுல இன்னும் நெறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இது முடிஞ்சா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஆ இது வந்து எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். ஈக்விட்டி, ஆப்ஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ்ன்னு எல்லாத்துக்குமே இது இருக்கு. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் வியூ கிடையாது. இது வந்து ஜெரோதாவுல இருக்க அந்த சார்ட் ஐக்கியூ சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஒரு சார்ட் இது. சரிங்களா? ஓகே. நன்றி. வணக்கம்.